ஹாய் மீடியாஸ்! இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கபீஸ் குட்டிய கார்த்தி தாங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்காக போயிருந்தாங்க. எனக்கு தெரியாமலே கார்த்தி வந்து ஏதோ ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அந்த பொருள் வந்துருச்சு வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு. என்னுடைய பழைய ரிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சுங்க. அத வாங்கி இப்போ ஒரு 1 இயர் சம்திங் தான் ஆகும்னு நெனைக்கிறேன். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா வேற இருந்துச்சு. அதனால தான் வந்து இத வந்து கார்த்தி எனக்கு வாங்கி குடுத்தாங்க. இது கார்த்தி ஆர்டர் பண்ணுனதே எனக்கு தெரியாதுங்க. சர்ப்ரைஸா தான் வாங்கி குடுத்துருக்காங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளாவே வந்து புது ரிங் லைட் ஒண்ணு வாங்கணும்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். மொபைல் ஸ்டாண்ட் வாங்கணும் அல்லது ரிங் லைட்டாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ரிங் லைட் வாங்கினாலும் வேஸ்ட்டு தாங்க. ஏன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸே பண்ண மாட்டேன். இருந்தாலுமே ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்ல வந்து வாங்கினா இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு தெரியாமலே ஆர்டர் பண்ணி வச்சுட்டான். நேற்று தான் ஆர்டர் பண்ணானாமா, அது இன்னைக்கே வந்துருச்சு. பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, என்னோட தங்கச்சி வந்துட்டாங்க. என்னோட தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரும் வந்துட்டாங்க. "பாரப்பா, ஏதாவது ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நிஜமாவே எனக்கே தெரியாதுங்க. இந்த பொருள் ஆர்டர் பண்ண விஷயமே எனக்கு தெரியாது. அவங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்காக இந்த பொருள வந்து ஆர்டர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த ட்ரைபேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1600 சம்திங் வந்துச்சுங்க இதோட ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பட் நான் இந்த ட்ரைபேட் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இப்ப தான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். நெறைய அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் குடுத்துருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வச்சிருந்தது வந்து ரூ. 500 தான் நான் வாங்கினேன். பட் அது ஒர்த்து தான். நான் ஒர்த்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. அந்த ரிங் லைட் தனியா போயிருச்சு. அந்த ஸ்டாண்டு தனியா போயிருச்சு. இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா வெயிட்டாவும் இருக்குங்க. பார்க்கறதுக்கு பிளாக் கலர் செம்மையா இருந்துச்சு. தங்கச்சி வரும்போதே ஒரு பார்சலோட தான் வந்திருந்தா. அதில வந்து பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி போண்டாவும், டீயும் வாங்கிட்டு வந்துட்டா. எப்படியும் இவ போனோனே நம்ம செய்ய சொன்னா செய்ய மாட்டா. நம்மளே தான் செய்ய சொல்லுவா அப்படின்னு நினைச்சிட்டா போல இருக்கு. எப்பயுமே அவ எங்க வீட்டுக்கு வந்தா நான் தாங்க செஞ்சு குடுப்பேன். அவ வீட்டுக்கு போனா தான் அவ வந்து செய்ய மாட்டா. உட்காந்துட்டு நீ போய் சமைச்சுட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு என்னமோ தெரியல, வரும்போது பசியோட இருந்தாலாமா, அதனால வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டா எல்லாமே. எல்லாருமே டீ, போண்டா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டே வெட்டி கதை பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு கார்த்தி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் ஒன்று சொன்னான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நைட்டு வந்து நாங்க ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி கிளம்ப போறோம். கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோயில் பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போலாம். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்திக்கார பசங்கள்லாம் வேலை செய்றாங்கங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் எல்லாம் வேணும் தானே. எப்ப பாரு ஒர்க்கே பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எல்லாருமே பிளான் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். நாளைக்கு நைட் வந்து நாங்க எல்லாருமே கிளம்புறோம். ஸோ டிராவல்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. கபீஸ ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபேமிலியா எல்லாருமே கிளம்பிட்டோங்க. அப்ப வரும்போது கார்த்திய தான் அண்ணா வந்து டிரைவ் பண்ண சொல்லி குடுத்துட்டு இருந்தாங்க. கார்த்திக்கு டிரைவிங் தெரியும். பட் அவ்வளவா தெரியாது. அதனால வந்து எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்ணா தான் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏதாவது சிக்கனாவது அல்லது மீனாவது எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிங்க. அதனால வந்து சாம்பாரே வைக்க சொல்லிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுட்டு, சரி அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முட்டைய வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். நீங்கலாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.